வணக்கம் மக்களே. சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சிட்டி செஞ்ச கூத்துனால முத்துவுக்கு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போகுது. நம்ம சிட்டி இருந்துக்கிட்டு நம்ம முத்து குடித்த மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோடு பண்ணிடுறான். அது சரியான வைரலாக போயிடுது. அதை சும்மா மொபைல் நோண்டிகிட்டு இருக்க நம்ம விஸ்வநாதன், அதாவது சுருதியோட அவங்க அப்பா பார்த்துறாரு. இதெல்லாம் சாக்குன்னு சொல்லி போட்டு இவனை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்ம விஸ்வநாதன் பழி வாங்குறதுக்கு ஐடியா பண்ணி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க குடிச்சிட்டெல்லாம் வண்டி ஓட்டுறேன், இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. நம்ம முத்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. பின்னாடி உட்கார்ந்த கஸ்டமர்லாம் அவர் செல்லும் பார்த்துட்றாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் அப்படின்னு, இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு பாதையிலேயே வண்டி நிறுத்தி, இந்த உங்கள் காசு அப்படின்னு சொல்லி போட்டு கஸ்டமர் காசு கொடுத்துட்டு போயிடுறாரு. நம்ம முத்து என்ன பிரச்சனையே பாதையிலேயே இறங்கி போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் முழிக்கிறாரு. சரி, அடுத்த கஸ்டமரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வண்டி எடுத்துகிட்டு போக, நம்ம டிராஃபிக் போலீஸ் வண்டியை நிறுத்தி வண்டி விட்டு இறங்க அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் கேட்குறாங்க. லைசன்ஸ் கொடுத்தோன்னே லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு லைசன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸு முத்துக்கிட்ட சொல்ல, ஏங்க எதுக்கு இப்போது லைசன்ஸ் பிடிங்கி வச்சுருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன தப்பு பண்ணி ஏன்டா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு என்ன தப்பு பண்ணி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு போலீஸ் அடிக்கிற கை வாங்குறாரு. எதுக்கு சார் அடிக்க கை வாங்குறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு முத்து கேட்க, நீ ஒரு தப்பு பண்ணலப்பா, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினியல அதுக்கு ஃபைன் தான், ஒழுங்காக கையெடு அப்படின்னு சொல்லி போட்டு லைசன்ஸை பிடிங்கி வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடறாங்க. இந்த கூத்து இங்கே நடக்க நம்ம ரோகிணி அந்த வீடியோ பார்த்துட்டாங்க போல். அதனால் வீட்டில் போய் அந்த வீடியோ வச்சு எப்படியாச்சும் முத்து பழி வாங்கணும், இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ஐடியா பண்ணி நம்ம விஜய்கிட்ட போய், பாருங்கத்த வீடியோ பாருங்கள், குடிச்சிட்டு வண்டி ஓட்டி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, இங்கே பாருங்கள் வீடியோவில் எப்படி வைரலாக போயிருக்குன்னு, இந்த ஊர் பூரா மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு நம்ம ரோகிணி ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட, மனசு தப்பு பண்ணால் மட்டும் உங்களுக்கு தான் தெரியுதா, முத்து தப்பு பண்ணால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரோகிணியும் மனோஜும் நல்லா ஏற்றி வராங்க விஜயாவை. இதுக்கெல்லாம் காரணம் யார், மீனா தான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம விஜயை மீனா மேலே எல்லா பழையும் தூக்கி போடுறாங்க. நம்ம அண்ணாமலை இதை கேட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார்.